வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4 அலைவரிசை. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. நேயர்களே, இப்பொழுது நாம் கேட்கவிருப்பது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கும் பிரதமரின் பிரணாம், தாய்பூமியின் மறுசீரமைப்பு, ஊட்டச்சத்து விழிப்புணர்வு மற்றும் மேம்படுத்தலுக்கான திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 31ஆம் பாகம். காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அங்கக வேளாண்மை மற்றும் அங்கக வேளாண்மையில் ஊட்டச்சத்து மேலாண்மை ஆகிய தலைப்புகளில் விளக்கவிருக்கிறார் மதராஸ் உர நிறுவனத்தில் உர விநியோகத்துறை மேலாளராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திரு கணபதி அவர்கள். வாங்க நிகழ்ச்சியை கேட்கலாம். வணக்கம் நண்பர்களே. இன்று காலநிலை மாற்றத்தை எதிர்கொள்ள அங்கக வேளாண்மை என்ற தலைப்பில் நான் பேச இருக்கிறேன். காலநில மாற்றத்தை எதிர்கொள்ள அங்கக வேளாண்மை எப்படி சாத்தியமாகும்? இது கேள்வி. விவசாயிகள் சந்தித்து வரும் பிரச்சனைகளில் தலையாயதாக காலநிலை மாற்றம் கருதப்படுகிறது. பல்வேறு வகைகளில் காலநிலை மாற்றங்கள் பயிர் விளைச்சலை பாதிப்பதால் இந்தியாவின் உணவு பாதுகாப்பு கேள்விக்குறியாகியுள்ளது. சமீபத்திய ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, அதிகரித்து வரும் வெப்பம், அடிக்கடி ஏற்படுகின்ற வெப்ப அலைகள், வறட்சி, மழைப்பொழிவில் நெடிய வேறுபாடுகள், அடிக்கடி புயலினால் ஏற்படுகின்ற சேதம் ஆகிய காலநிலை மாற்றத்தின் விளைவுகளை ஆராய்ச்சி பூர்வமாக கூறுகின்றன. இந்திய விவசாயத்துக்கு மிகவும் பயன்படும் கோடை மழை மற்றும் பருவமழை கடந்த 50 ஆண்டுகளில் வலுவிழந்து விட்டதாக சில ஆய்வுகளும் சுட்டிக்காட்டுகிறது. இந்த மாதிரியான காலநிலை மாற்றங்கள் குறிப்பிடத்தக்க அளவில் பயிர் விளைச்சலையும் பாதிக்குது. குறுகிய கால மதிப்பீட்டில் 4 முதல் 9% வரையும், நீண்ட கால மதிப்பீட்டில் 25% வரையும் விளைச்சலையும் பாதிப்பு ஏற்படுத்துது. அதீத வெப்ப நிகழ்வுகளினாலும் பயிர்களின் நீர் தேவை அதிகரித்து நீர்ப்பாசனத்துக்கு பயன்படுத்தப்படும் நீரின் அளவு அதிகரிப்பதால் நிலத்தடி நீர்மட்டம் குறைந்து கொண்டே போகிறது. குறைவான விளைச்சல் நேரடியாக விவசாயிகளை பாதிப்பதால் அதனால் ஏற்படுற பொருளாதார விளைவுகளான அதிக கடன் சுமை வருதா, மனச்சோர்வு வருது. இவைகள்லாம் விவசாயிகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள். பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் காலநிலை மாற்றத்திற்கான காரணமாக மனிதர்களின் செயல்களையே குறிப்பிடுகின்றன. காலநிலை மாற்றங்களின் தாக்கத்தை குறைப்பதற்கு விவசாயிகள் நிறைய தகவமைப்பு தொழில்நுட்பங்களை பின்பற்றி வருகின்றனர். காலநிலை மாற்றத்திற்கான காரணங்களை பார்க்கும்போது பசுமை குடில் வாயுக்களின் பங்களிப்பு, அதாவது கிரீன் ஹவுஸ் கேஸ் ரிலீஸ், இதோட கான்ட்ரிபியூஷன் இது தவிர்க்க முடியாததாகிறது. உலக அளவில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகள் பசுமை குடில் வாயுக்களை வெளிவிடும் சதவிகிதத்தை குறைப்பதற்கு முயன்று வருகிறது. இப்போது காலநிலை மாற்றத்தின் நிகழ்வுகளை எதிர்கொள்வதில் அங்கக வேளாண்மை தொழில்நுட்பங்கள் சிறப்பாக செயல்படுகின்றன. அது எப்படின்னு பார்க்கலாமா? மண் வளம் காத்தல், பயிர் மற்றும் ரகங்களை தேர்வு செய்கிறது, இடுபொருட்கள், பூச்சி நோய் மேலாண்மை, கலை மேலாண்மை ஆகியவற்றில் காலநிலை மாறுபாட்டால் ஏற்படும் பிரச்சனைகளிலிருந்து விவசாயிகளை காக்கிறது. இப்போ காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைப்பதில் அங்கக வேளாண்மையின் பங்கு என்ன அப்படின்னு பார்க்கலாம். விதைத்த முதல் அறுவடை வரையிலான அங்கக பயிர் மேலாண்மை தொழில்நுட்பங்கள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் காலநிலை மாற்றத்தினால் ஏற்படும் பல்வேறு நிகழ்வுகளை எதிர்கொள்ள உதவியாக உள்ளது. இப்போது பயிர் மற்றும் ரகங்கள் தேர்வு என்றால் என்ன? பயிர் மற்றும் ரகங்களை தேர்வு மூலம் காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். அங்கக பண்ணையத்தில் பாரம்பரிய ரகங்களை விவசாயிகள் தேர்வு செய்தன் மூலமும் அதிக ரசாயன இடுபொருட்களை தேவைப்படும் ஒட்டு ரகங்களை பயிரிடாமல் அப்படி இருக்கிறதன் மூலமும் மறைமுகமாக காலநிலை மாற்றத்தின் தாக்கத்தை குறைக்கலாம். பயிர் ஊக்கிகளான நமக்கு தெரிந்த பஞ்சகாவியம், ஜீவாமிர்தம் முதலானவற்றை பயன்படுத்துவதன் மூலமும் காலநிலை மாற்றத்தை தூண்டும் ரசாயன பயிர் ஊக்கிகளின் பயன்பாடு குறைக்கப்படுகிறது. கலப்பு பயிர்களாக
மண்ணில் தழைச்சத்தை நிலைநிறுத்தும் பயிர் வகைகள் மற்றும் பிற பயிர்களை பயிர் செய்து மண்ணில் முதன்மை சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்ட சத்துக்கள் நிலை பெறுவதால் ரசாயன உர பயன்பாடும் குறையுது. அங்கக இடுபொருட்கள். ரசாயன இடுபொருட்கள் சார்ந்த விவசாயத்தை மேற்கொள்ளும்போது புதைப்படிவ கரிமங்கள் கொண்டு தயாரிக்கப்படும் இடுபொருட்களான உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், களைக்கொல்லிகள் ஆகியவற்றின் தயாரிப்பு முறைகளில் செலவிடப்படும் ஆற்றல் மற்றும் அதனை வயல்களில் பயன்படுத்தும் போது வெளிப்படும் பசுமைக்குடில் வாயுக்கள் போன்றவை காலநிலை மாறுபாடுகளுக்கு நேரடியாகவும் மறைமுகமாகவும் அதிக அளவில் பங்களிக்கிறது. ஆனால் அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண்மை செய்கிற விவசாயிகள் 2 வகையில் காலநிலை மாற்றத்தை குறைக்கிறதுல பெரும் பங்கு வகிக்கின்றனர். முதல்ல ரசாயன இடுபொருட்களை பயன்படுத்தாமல் அங்கக இடுபொருட்களை பயன்படுத்துவதனால் சுற்றுச்சூழல் பாதுகாக்கப்படுவதோடு அந்த கிரீன்ஹவுஸ் கேஸ் எனப்படுகிற பசுமைக்குடில் வாயுக்களின் அளவும் குறைக்கப்படுகிறது. இது இல்லாமல் கரிமம் நிலைப்படுத்துதல், அதாவது கார்பன் மெயின்டெனன்ஸ், ஹியூமஸ் என்ரிச்மெண்ட் அதிகமாக நிகழ்வதற்கான வாய்ப்புகளும் உள்ளது. இரண்டாவதாக அங்கக வேளாண் தொழில்நுட்பங்களான பயிர் சுழற்சி, பயிர் மூடாக்கு, பல பயிர் விதைத்தல், பூச்சி நோய் உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகளை கடைபிடிக்கிறதன் மூலமாக அங்கக கரிமம் ஆர்கானிக் கார்பன் என்பது நிலைநிறுத்தப்படுறதோடு மண் வளமும் பாதுகாக்கப்பட்டு அந்த கிரீன்ஹவுஸ் கேஸ் வாயுக்கள் வெளியிடுதல் குறைக்கப்பட்டு காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெகுவாக குறைக்கப்படுது. கூடுதல் பலனாக விவசாயிகள் ரசாயன இடுபொருட்களை வாங்குவதற்காக செலவிடுவதும் குறையிறது. அவர்கள் வாழ்வாதாரமும் மேம்படுது. இப்போ மண் வளம் காத்தல் அப்படி என்றால் என்ன? அங்கக வேளாண்மை மற்றும் இயற்கை வேளாண் தொழில்நுட்பங்கள் அடிப்படையில் மண்ணின் வளத்தை மேம்படுத்துவதை முதன்மையான உத்தியாக கொண்டுள்ளது. கோடை உழவு, பசுந்தாள் மற்றும் பசுந்தழை உரங்கள், மண்புழு உரம் இடுதல், மக்கிய தொழு உரம் இடுதல் ஆகிய மண்வள மேம்பாட்டு தொழில்நுட்பங்கள் அனைத்தும் மண்ணின் அமைப்பு மற்றும் மண்ணிலுள்ள நுண்ணுயிர்களை காப்பதை செவ்வனே செய்வதால் மண்ணில் அங்கக கரிமம் நிலைநிறுத்தப்படுகிறது. அதாவது ஆர்கானிக் கார்பன் நம்ம சாயிலில் நிலைநிறுத்துகிறோம். ரசாயன உரங்கள், குறிப்பாக தழைச்சத்தை தரும் உரங்களின் பயன்பாடு அங்கக வேளாண்மையில் வெகுவாக குறைவதால் பசுமை குடில் வாயுக்களின் வெளியீடு சராசரியாக 20% குறைவதாக ஆய்வுகளும் தெரிவிக்குது. மேலும் அங்கக உரங்கள் அல்லது அங்கக இடுபொருட்கள் மூலம் பெறப்படும் பயிர் சத்துக்கள் மெதுவாகவும் நிலையாகவும் மண்ணில் விடப்படுவதால் சத்துக்கள் நீடித்து பயிர்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் ரசாயன வேளாண்மையில் விவசாயிகள் இடும் உரத்திலிருந்து சத்துக்கள் விரைவில் வெளிப்பட்டுவிட்டு வேகமாக ஆவியாவதனால அதிக உரமும் இட வேண்டி இருக்கிறதுனால செலவும் அதிகரிக்குது. முக்கியமாக மண்ணின் தன்மை மற்றும் அதில் உள்ள நுண்ணுயிர்கள் காக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாசுபடுது. அதையே வெகுவாக இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறதுனால குறைக்கலாம். கரிமம் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு, அதாவது கார்பன் மற்றும் நைட்ரஜன் ஆக்சைடு, இந்த வாயுக்கள் வளிமண்டலத்தை மிக குறைவாக வெளியிடப்படுவதுடன் ஆர்கானிக் கார்பன் என சொல்லப்படுகிற அங்கக கரிமம் மண்ணில் நிலைநிறுத்தப்படுகிறது. இந்த ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லப்படுகிற அங்கக கரிமம் அதிகமாவதால் இயல்பாகவே பயிர் வளர்ச்சிக்கேற்ற மண்ணின் குணாதிசயங்கள் மாறுபடுது. முக்கியமாக மண்ணின் நீர்பிடிப்பு திறன் அதிகரிக்குது. அது மறைமுகமாக நீர் பாய்ச்சுதலின் எண்ணிக்கையை குறைக்கிறது. வேளாண்மைக்கு தேவைப்படும் ஆற்றல் ரசாயன வேளாண்மையை விட அங்கக வேளாண்மையில் 45% குறைவாக செலவிடப்படுவதாக ஆய்வுகளும் தெரிவிக்குது. ஆழ்துளை கிணறுகளில் இருந்து தண்ணீரை உறிஞ்சி தேவைப்படும் எரிபொருளினால் வெளியிடப்படும் கிரீன்ஹவுஸ் கேஸ், அதாவது நம்ம அந்த எனர்ஜி மோட்டரை போட்டு அதுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தேவைப்படுறதுனால டீசல் இன்ஜினோ எதுவோ அது வழியாக நமக்கு கிடைக்கிற வெளிப்படுற கிரீன்ஹவுஸ் கேஸ் அந்த வாயுக்களின் அளவும் குறைக்கப்படுறதுனால காலநிலை மாற்றத்தின் தாக்கம் வெகுவாக குறையுது. இது இல்லாமல் நீர்பிடிப்பு திறன், நீர் உள் செல்லும் திறன் அதிகரிப்பதனால வறட்சி போன்ற காலநிலை மாற்றத்தை இலகுவாக எதிர்கொள்ள உதவுது. பயிர் மூடாக்கு என்றால் என்ன? அங்கக பண்ணையத்தில்
இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் பயிர் மூடாக்கு என்பது ஒரு முக்கிய தொழில்நுட்பமாகும். இதனால் நீர் ஆவியாகிறது குறைக்கப்படுது, களை கட்டுப்பாடும் சிறப்பாக மேற்கொள்ளப்படுது. சூழ்நிலைக்கு ஒவ்வாத களைக்கொல்லி பயன்பாடு குறைவதனால் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடு, காலநிலை மாற்றங்களும் தடுக்கப்படுது. சூழலுக்கு ஏற்ற ஊடுபயிரும் மிக முக்கிய தொழில்நுட்பமாகும். இதெல்லாம் இப்போ சொன்ன மெத்தட்லாம், இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணுறதுனால மண்ணின் அரிமானம் தடுக்கப்படுகிறது. விலை மதிப்பில்லா மண்ணின் மேற்பரப்பில் உள்ள மண் அடித்து செல்லப்படாமல் தடுக்கப்படுது. சூழ்நிலைக்கு உகந்த அங்கக தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கிறதுனால மண் கரிமத்தோடு அதிகமாக உள்வாங்கி நிலைநிறுத்துறதோட அந்த கிரீன்ஹவுஸ் கேஸான கார்பன் மோனாக்சைடு, நைட்ரஸ் ஆக்சைடு ஆகியவற்றின் வெளியீடும் நமக்கு வெகுவாக குறையுது. பயிர் பாதுகாப்பு அப்படின்னா என்ன? பூச்சிகள், நோய்கள் மற்றும் நூற்புழுக்கள் என்று பயிர்களை தாக்கும் காரணிகளை கட்டுப்படுத்துவதில் விவசாயிகள் அதிகம் கவனம் செலுத்த வேண்டியிருக்கு. பூச்சி, பூஞ்சான கொல்லிகள் மண்ணில் உள்ள முதுகெலும்பற்ற உயிரினங்களை கொல்வதால் கரிமம் நிலைநிறுத்தப்படாமல் அங்கக கரிமம் குறைந்து கொண்டே வருவதாக ஆய்வுகளும் சொல்கிறாங்க. புகை கொண்டு பூச்சியை விரட்ட பயன்படுத்தப்படும் ரசாயன பூச்சிக்கொல்லிகள் இந்த கிரீன்ஹவுஸ் கேஸ் ஆன நைட்ரஸ் ஆக்சைடை விட அதிகமாக வெளியிடுறதுனால நமக்கு பாதிப்புகள் ஏற்படுகிறது. இது இல்லாமல் பயிர் பாதுகாப்புக்காக செலவு 50% மேலே சில பயிர்களில் இருக்கிறது. செலவோடு சுற்றுச்சூழல் மாசுபாடும் ஏற்படுது. மூவிலை கரைசல், ஐந்தில கரைசல், இயற்கை வேளாண்மையில் பயன்படுத்தப்படும் அஸ்திரங்கள் என்னென்னா ஒட்டுண்ணிகள், பொறிகள், வேம்பு சார்ந்த அங்கக இடுபொருட்கள் ஆகியவை குறைந்த செலவில் நிறைந்த கட்டுப்பாட்டை அளிக்கிறது. இதில் பொறிகள்னாக்கா இந்த எலி பொறிகள், பூச்சிகளை பொறி வச்சு பிடிக்கிறது அந்த மாதிரி. மேலும் நன்மை செய்யும் பூச்சிகள் காக்கப்பட்டு பல்லுயிர் பெருக்கத்துக்கும் வழிவகை செய்யுது. எனவே இந்த ஆர்கானிக் ஃபார்மிங்கில் தாவர பூச்சிக்கொல்லிகள், உயிரியல் முறை கட்டுப்பாடு உத்திகள் மூலம் பயாலஜிக்கல் கண்ட்ரோல் மிக சிறப்பாக பயிர் பாதுகாப்பு மேற்கொள்ளப்படுது. சுழல் பொருளாதாரம், ரொட்டேட்டிங் எக்கனாமி. ரொட்டேட்டிங் எக்கனாமி என்றால் என்ன? பயிர்கள் மட்டும் இல்லாமல் ஆடு, மாடு, கோழி, மீன், தீவனப்பயிர், பழமரங்கள் என்ற ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட் ஆர்கானிக் ஃபார்மிங், அதாவது ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைகள் சூழலுக்கும் அந்தந்த இடத்துக்கும் ஏற்ற மாதிரி வடிவமைச்சுக்கிறோம். ஒன்றின் பயிர்க்கழிவு மற்றும் உபப்பொருட்கள் மற்றொன்றுக்கு இடுபொருளாக மாறும் வகையில் இந்த திடல்கள் வடிவமைச்சுக்கிறோம். உதாரணமாக தீவன பயிரை மாட்டுக்கும், மாட்டின் கழிவுகளை பயிருக்கும், மீனுக்கும் வழங்கப்பட்டு ஒன்றோடொன்று இணைந்து இருப்பதனால, ஒன்றோடொன்று தொடர்புள்ளதுனால இடுபொருட்கள் வாங்கும் செலவு குறையுது. மறைமுகமாக இடுபொருட்களால் ஏற்படும் காலநிலை மாற்றங்களும் குறையுது. ஒருங்கிணைந்த அங்கக பண்ணைய திடல்கள் சுழல் பொருளாதாரத்துக்கு வழிவகுத்து விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை உயர்த்துது. இப்போ இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் டெக்னாலஜிஸில் நமக்கு இன்புட்ஸ், இடுபொருட்கள் செலவை குறைக்கிறதோட காலநிலை மாற்றத்தை அதிகப்படுத்தும் காரணிகளை கட்டுக்குள்ளே வச்சிக்கவும் மிகவும் உபயோகப்படுது. பல்வேறு ஆராய்ச்சி முடிவுகள் இந்த கருத்தையே திரும்ப சொல்கிறாங்க. ஆகையினால் விவசாய பெருமக்கள் குறைந்த செலவு மற்றும் அதிக வருமானத்தை அடையவும், சமூக அளவில் காலநிலை மாற்றங்களை கட்டுப்படுத்தவும் விவசாயிகள் அங்கக வேளாண்மையை கடைபிடித்து பயன்பெறலாம். அடுத்ததாக ஆர்கானிக் ஃபார்மிங்கில் நியூட்ரியன்ட் மேனேஜ்மெண்ட், அதாவது அங்கக வேளாண்மையில் ஊட்டச்சத்து மேலாண்மை. பயிர் வளர்ச்சிக்கும் உற்பத்திக்கும் தேவைப்படும் தனிமங்களே ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. பயிர் வளர்ச்சிக்கு 21 வகையான தனிமங்கள் தேவைப்படுது. அதில் பயிர் வளர்ச்சி காலங்களில் பயிர் எடுத்துக்கொள்ளும் அளவினை பொறுத்து பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்கள் என்று வகைப்படுத்தப்படுகிறது. இப்போ கட்டமைப்பு சத்துக்கள் அப்படின்னாக்கா பில்டிங் பிளாக்ஸ் அப்படின்னு எதை சொல்கிறோம்னா கார்பன், ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன். அதுக்கப்புறம் முதன்மை பேரூட்டச்சத்துக்கள், இதுக்கு தழை, மணி மற்றும் சாம்பல் சத்து, நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாஷ். இது பிரைமரி நியூட்ரியன்ஸ். இது ரெண்டாம் நிலை பேரூட்டச்சத்துக்கள், செகண்டரி நியூட்ரியன்ஸ் அப்படின்னா சுண்ணாம்பு, கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர், கந்தகம். நுண்ணூட்டச்சத்துக்கள் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்னதுன்னா துத்தநாகம், தாமிரம்,
இரும்பு, மேங்கனீஸு, போரான், மாலிபெடினம், அப்புறம் குளோரின். அப்புறம் ரேர் மைக்ரோநியூட்ரியன்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா சோடியம், கோபால்ட்டு, நிக்கல், சிலிக்கான், அப்புறம் வெனிடியம். பயிர் சத்து மேலாண்மையின் அவசியம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக இந்தியா மற்றும் தமிழக மண்ணில் தழை, மணி மற்றும் சாம்பல் சத்துக்கள் கிடைக்கையை பார்க்கும்போது தழைச்சத்து குறைவாகவும் மணிச்சத்து மிதமாகவும் சாம்பல் சத்து அதிகமாக இருக்குது. தொடர்ந்து அதிக விளைச்சலை தருகின்ற பயிர்களை பயிரிட்டு வருவதால் மண்ணின் முக்கிய பேரூட்ட சத்துக்களின் கிடைக்கை குறைஞ்சிக்கிட்டே போகுது. இடைவிடாது தொடர் சாகுபடி, விளைச்சலை அதிகரிக்க வீரிய ஒட்டு ரகங்களை பயன்படுத்துதல், அங்கக உரங்களின் தட்டுப்பாடு, சமச்சீரற்ற ரசாயன உர பயன்பாடு, மண் அரிமானம், பருவமழை குறைவு, அதிக வறட்சி, இது போன்ற பல்வேறு காரணங்களால் மண் வளம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஊட்டச்சத்துக்கள் பயிர்களின் உற்பத்தியை நிர்ணயிக்கும் முக்கிய காரணிகள். 30-40% வரை உற்பத்தி ஊட்டச்சத்துக்கள் மூலம்தான் நிர்ணயிக்குது. பயிர் வளர்ச்சிக்கும் சிறந்த விளைச்சலுக்கும் பரிந்துரைப்பட்ட ஊட்டச்சத்துக்களின் அளவை அங்கக உரங்களான தொழு உரம், கோழி உரம், மண்புழு உரம், தென்னை நார்க்கழிவு, அப்புறம் மக்கிய அங்கக உரம், பசுந்தாள் உரம், உயிர் உரங்கள், இப்படியான அங்கக உரங்களை அளிப்பது சிறந்த ஊட்டச்சத்து மேலாண்மை ஆகும். இந்த ஊட்டச்சத்துக்களுக்கு ஏற்ற அங்கக உரங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல தொழு உரம். தொழு உரத்தில் மாட்டின் சிறுநீரம், மக்கிய சாணம், தீவன கழிவுகளும் இருக்குது. அங்கக பொருட்கள் அதிகமாக இருக்குது. ஆர்கானிக் மேட்டர். ஒரு மாட்டின் மொத்த கழிவில் 3 பாகம் சாணம், 1 பாகம் சிறுநீர் இருக்கும். தொழு உரத்தில் உலர் எடை அளவில் தழைச்சத்து 1%, மணிச்சத்து 0.2%, சாம்பல் சத்து 1.5% அளவில் தான் இருக்கும். இயற்கை உரங்களான தொழு உரம் அல்லது கம்போஸ்ட் ஏக்கருக்கு 12 to 25 டன் அளவுக்கு உழவுக்கு முன் நிலத்தில் போட்டு நன்கு உழுவதால் மண்ணுடன் நன்கு கலந்து பயன் தரும். சில ஆண்டுகள் முன்பு வரை விவசாயிகளிடத்தில் பண்ணை வேலைகளுக்காக மாடுகள் இருந்தன. அவற்றின் கழிவுகளை கொண்டு தொழு உரம் அல்லது பண்ணை கம்போஸ்ட் தயாரித்து நிலத்துக்கு அளித்து வந்தனர். அதனால் நிலமும் வளம் குறையாது இருந்து வந்தது. சமீப காலங்களில் பருவமழை தவறுறதுனால மானாவாரி விவசாயம் பெருசும் பாதிக்கப்பட்டிருக்கு. கால்நடைகளுக்கு தீவனம் கொடுக்க இயலாத நிலையும் இருக்கிறதுனால பலர் உழவு மாடுகளை விற்றுட்டாங்க. உழவு வேலைகளுக்கு டிராக்டர்களை தான் பயன்படுத்துகிறாங்க. இந்த மாற்றங்கள்னால முதல்ல பாதிக்குள்ளாவது என்ன பார்த்திங்கனாக்கா வேளாண் நிலங்கள் தான். தொழு உரம் இடாத நிலையில் மண்ணின் பயிர் சத்துக்களின் நிலையில் சரிவு ஏற்படுது. இந்த நிலைமையை கட்டுப்படுத்த ஓட்டமேற்றிய தொழு உரம் தயாரித்து பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பசுந்தாள் உரம். பசுந்தாள் பயிர்களான சணப்பு, கொழிஞ்சி, ஆவாரை போன்றவற்றை பயிரிட்டு நிலத்தில் அழுத்தி விடுவதனால தழைச்சத்தின் தேவை பாதியளவு குறைவதோடு மண் வளமும் பாதுகாக்கப்படுகிறது. வாகை, வேம்பு, சுபாபுல் போன்றவற்றின் இலை தழைகளை வெட்டி மண்ணில் இடுவதாலும் மண் வளம் பாதுகாக்கப்படுகிறது. அப்புறம் கோழி உரம். கோழி உரத்தில் தழைச்சத்து 2.2%, மணிச்சத்து 1.8%, சாம்பல் சத்து 1.1%, சுண்ணாம்பு சத்து 2.4% இந்த அளவில் இருக்குது. ஒரு ஆண்டுக்கு ஒரு கோழியிலேருந்து 6 to 7 கிலோ கோழி உரம் கிடைக்கிது. அதுக்கடுத்து மண்புழு உரம். மண்புழு உரத்தில் தழைச்சத்து 2.5% இருக்குது, மணிச்சத்து 1.5%, சாம்பல் சத்து 2%, சுண்ணாம்பு சத்து 2.4%, மெக்னீஷியம் 0.3%, கந்தகம் 0.5%, அப்புறம் அனைத்து நுண்ணூட்ட சத்துக்கள் சிறிய அளவிலும் இருக்குது. மண்புழு உரத்தில் உள்ள எல்லா சத்துக்களும் பயிர் வளர்ச்சியில் எளிதில் கிடைக்கும். தென்னை நார்க்கழிவு. அந்த தென்னை நார்க்கழிவு தமிழ்நாட்டில் மட்டும் ஆண்டு ஒன்றுக்கு சுமார் 1.7 லட்சம் டன் உபப்பொருளாக கிடைக்குது. தென்னை நார்க்கழிவை மக்க வச்சு பிறகு உபயோகிப்பது மிகவும் சிறந்தது. மக்க வைப்பதனால அதன் கொள்ளளவு குறைவதோடு பயிருக்கு வேண்டிய சத்துக்களின் அளவும் அதிகரித்து நார்க்கழிவின் கரிம தழைச்சத்து விகிதம் குறைகிறது. அதை கார்பன் நைட்ரஜன் ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அதுவும் குறையுது.
இது இல்லாமல் நுண்ணூட்ட சத்துக்களான துத்தநாகம், தாமிரம், மாங்கனீஸு, இரும்பு ஆகியவை ஒரு மடங்காக மக்கும்போது உயரும். மண்ணில் உள்ள சத்துக்கள் அங்கக நிலையில் காக்கப்பட்டு பயிர்களுக்கு தேவையான போது கிடைக்க உதவும். இவை மக்கும்போது அங்கக அமிலங்கள், அமினோ ஆசிட்ஸு, இது பயிர்களுக்கு தேவையான சத்துக்களை கரைச்சி அளிக்கிறது. அப்புறம் உயிர் உரங்கள், பயோஃபெர்டிலைசர். ஊட்டச்சத்து மேலாண்மையில் உயிர் உரங்களின் பங்கு ரொம்ப முக்கியம். இவை பயிர் வளர்ச்சிக்கு தேவையான பேரூட்டச்சத்துக்கள் மற்றும் நுண்ணூட்டச்சத்துக்களை பயிர் எளிதில் எடுத்துக்கொள்ள உதவுது. அசோஸ்பைரிலம், ரைசோபியம், பாஸ்போபாக்டீரியா, அசட்டோபாக்டர், மைக்கோரைசா போன்றவை முக்கிய உயிர் உரங்களாகும். இவை காற்றில் உள்ள தழைச்சத்தை கிரகிச்சு கொடுக்கவும், மண்ணில் கரையாத நிலையில் உள்ள மணிச்சத்தை பயன்படுத்தவும், பயிர்களுக்கு எட்டாத நிலையில் உள்ள மணிச்சத்தை எடுத்து கொடுக்கவும், தாவரம் மற்றும் விலங்கின கழிவுகளை உரமாக மாற்றிடவும் உயிர் உரங்கள் பயன்படுது. உயிர் உரங்களை விதை நேர்த்திக்கு 3 பாக்கெட்டுகளும் 200 கிராம் என்ற விதத்தில் 3 பாக்கெட்டு 600 கிராம், மண்ணில் தூவதற்கு ஹெக்டருக்கு 2 கிலோவும் பயன்படுத்த வேணும். இப்போ சில முக்கிய பசுந்தாள் உரப்பயிர்களும் அவற்றின் சாகுபடி குறிப்புகளும் பற்றி பார்க்கலாம். இப்போது பசுந்தாள் உரப்பயிர்களால் மண்ணில் சேர்க்கப்படும் தழைச்சத்தின் அளவுகள் எவ்வளோ சேருது அப்படியும் அதையும் பற்றி பார்க்கலாம். இப்போது பசுந்தாள் உரப்பயிர் ஒரு சீமை அகத்தின்னு எடுத்துக்கோமே, அதில் நைட்ரஜன் அளவு 2.82% கிடைக்குது. அது நிலத்தில் சேகரிக்கப்படும் நைட்ரஜன் கிலோ ஹெக்டாருக்கு 150 கிலோ ஒரு ஹெக்டாருக்கு சீமை அகத்தினால் நிலத்தில் கலெக்ட் ஆகுது. நிலத்தில் சேகரிக்கப்படும் தழையறு காய்ந்த நிலையில் டன் ஹெக்டாருக்கு தழையறு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா 20.2 டன் பர் ஹெக்டாருக்கு கிடைக்குது. அப்போது தழையாக பார்த்திங்கன்னா 20.2 டன்னு கிடைக்குது சீமை அகத்தியினால். அதனால் நைட்ரஜன் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்திங்கன்னா 150 கிலோ ஹெக்டாருக்கு கிடைக்குது. ஸோ இதே மாதிரி சணப்பில் நைட்ரஜன் அளவு பார்த்திங்கன்னா 3.15% இருக்குது. நிலத்தில் 120 கிலோ ஒரு ஹெக்டாருக்கு கிடைக்குது நைட்ரஜன் தழைச்சத்து. இது அந்த பசுந்தாள் உரம், அந்த எரு மட்டும் காய்ஞ்ச நிலையில் இருக்கிற எரு மட்டும் 16.8 டன் அந்த சணப்பு பயிர் இருக்கு இல்லையா, அது காய்ஞ்ச எரு நிலையில் ஹெக்டாருக்கு கிடைக்குது. அதே மாதிரி தக்கப்பூண்டில் 3% தான் நைட்ரஜன் இருக்குது. நிலத்தில் சேகரிக்கப்படுகிற நைட்ரஜன் அளவு பார்த்திங்கன்னா 175 கிலோ ஒரு ஹெக்டாருக்கு. அதே அந்த பசுந்தாள் உரம் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா, நிலத்தில் சேகரிக்கப்படுகிற தழையரு 17.6 டன். கொழிஞ்சி நைட்ரஜன் அளவு 3.1. அப்புறம் நிலத்தில் நைட்ரஜன் ஒரு ஹெக்டாருக்கு 115 கிலோ சேர்க்குது. அது அப்படியே அந்த பல்காக பார்த்திங்கன்னா காய்ந்த நிலையில் 16.8 டன்னு ஒரு ஹெக்டாருக்கு கிடைக்குது. தட்டைப்பயிரில் நைட்ரஜன் 2% இருக்குது. இது மண்ணுக்கு கொடுக்கக்கூடிய நைட்ரஜன் பார்த்திங்கன்னா 75 கிலோ ஹெக்டாருக்கு. அதே அந்த செடி மூலயமா மக்கின எருவா தழையாக கிடைக்கிறது 23.2 டன்னு கிடைக்குது. அதே மாதிரி கொத்தவரை பார்த்திங்கன்னா அதோட நைட்ரஜன் அளவு 2.2. நிலத்தில் இதனால் 100 கிலோ பர் ஹெக்டாருக்கு சேகரிக்குது நைட்ரஜனு. இது கொத்தவரை பயிரினால் செடினால் 5 டன்னு நமக்கு ஹெக்டாருக்கு கிடைக்குது. இதில் சாகுபடி குறிப்புகளை பற்றி பார்க்கலாம். சில முக்கிய பசுந்தாள் உரப்பயிர்களும் அவற்றின் சாகுபடி குறிப்புகள். அதில் பார்த்திங்கன்னா சணப்புன்னு தண்டுகளும் இலைகளும் பட்டு போன்ற ரோமங்களை கொண்டிருக்கும். கிளைகள் அதிகமாக இருக்காது, நேராக நிமிர்ந்து வளரக்கூடியவை. நஞ்ச நிலங்களுக்கும் தோட்டக்கால் நிலங்களுக்கும் ஏற்ற சிறந்த தழைச்சத்து உரப்பயிர் இது. இது வெகு விரைவில் வளரக்கூடியது. விதைச்ச 45லேருந்து 60 நாளில் சணப்பு பயிரை நிலத்தில் மடக்கி உழுதுடலாம். சீமை அகத்தி தமிழ்நாட்டில் அதிக அளவில் பயிரிடப்படும் ஒரு சிறந்த பசுந்தாள் எரு இது. இது கலர் தன்மையும் வறட்சியும் எதிர்த்து வளமாக வளரக்கூடியது. பெருமளவில் பூச்சி பூஞ்சான நோய் நெருங்குவதில்லை. அனைத்து வகை நிலத்துக்கும் ஏற்ற ஒரு சிறந்த பயிர் இது. விதைச்ச 45லேருந்து 100 நாட்கள் வரை உரப்பயிராக இதை பயன்படுத்தலாம். தக்கப்பூண்டு பார்த்திங்கன்னா இது விரைவில் வளர்ந்து மிருதுவான தசைப்பிடிப்பு கொண்ட முக்கிய பசுந்தாள் உரப்பயிர். இது அனைத்து தட்பவெப்ப நிலையிலையும் சில வகை எல்லா நில வகையிலையும் ஏற்று தாங்கி வளரும் தன்மை. தண்ணி தேங்கி இருக்கிற நிலம்,
கலர் மற்றும் வறட்சி போன்ற முரண்பட்ட நிலப்பகுதிகளும் வளமாக வளரும் குணமுடையது. அப்புறம் கொழிஞ்சி வந்து மணற்பாங்கான சுக்கான் மற்றும் தரிசு போன்ற எந்த நிலத்திலும் நன்கு வளரும் நிலையான ஒரு செடி இது. குறுமண் நிலத்திலும் இலக்கமான நிலத்திலும் நன்னா வளரும். கோடை வளர்ச்சியை வந்து தாங்கி வளரும் தன்மை கொண்டது. நஞ்சை மற்றும் தோட்டக்கால் நிலங்களில் கோடை காலத்தில் சாகுபடி செய்வதற்கும் ஏற்றது. அதுக்கடுத்து நரிப்பயிறுன்றது, இது வெப்பம் அதிகமாக காற்று வீசுகிறப்போ அப்புறம் வந்து வெயில் அடிக்கிறதப்போ படரும் தன்மையுடையது. கொடி வந்து வீசி படரும் தன்மை இருக்கிறது. பெருமளவில் பசுந்தாள் உரமாகவும் மாட்டுத் தீவனமாகவும் இது பயன்படுது. கொத்தவரை, சமையலுக்கு பயன்படுகிற கொத்தவரை செடியை பசுந்தாள் உர பயிராக பயன்படுது. இது பாசன வசதியுடைய தோட்டம் மற்றும் களிமண் நிலத்துக்கு ஏற்ற பசுந்தாள் உரம். 1.5 அல்லது 2 மாதத்தில் துரிதமாக வளர்ந்து பயனளிக்கக்கூடியது. இந்த பசுந்தாள் உரப்பயிர்கள் சேகரித்து வைக்கும் நைட்ரஜன் அளவு, நிலத்திலிருந்து ஆகாயத்திலிருந்தும் ஈர்க்கப்படும் நைட்ரஜனை பயிர் வகை உரப்பயிர்கள் தங்களது வேர் முடிச்சுகளில் தேக்கி வைக்கிறது. 1 ஹெக்டார் நிலப்பரப்பில் பயிர் வகை பயிர்களை வளர்க்குறதுனால 100லிருந்து 200 கிலோ வரை நைட்ரஜன் வேர் முடிச்சுகளில் சேகரித்து வைக்கிறாங்க. இது உயிர் உரங்கள் என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம். உயிர் உரங்களை பார்த்தீங்கன்னாக்கா அஸ்டோபாக்டர். இந்த உயிர் உரம் வந்து அஸ்டோபாக்டர் மண்ணில் இடுவதற்கு பயன்படுது. ஹெக்டாருக்கு 2.5 கிலோ வந்து 25 கிலோ தொழு உரத்துடன் கலந்து 30 நாள், 60 நாள், 90 நாளில் பிரித்து இடணும் 3 தடவையாக. நீலப்பச்சை பாசி, ப்ளூ கிரீன் ஆல்கே, இந்த பாசி வந்து நெல் வயலுக்கு இடப்படும் முக்கிய உயிர் உரம். நெல் வயலில் 10 நாள் வயதுள்ள நீலப்பச்சை பாசினை மண் கலந்து 1 ஹெக்டருக்கு 10 கிலோ என்ற அளவில் இட்டுடணும். அப்புறம் அசோலா வந்து நெற்பயிருக்கு இடப்படும் மற்றொரு முக்கிய உயிர் உரம். நெற்பயிரோடு சேர்ந்து வளர்க்கும் போது 10லிருந்து 12 டன் அசோலாவும் கிடைக்குது. களை எடுக்கும்போது சேற்றில் மிதித்து அழித்து விட்டால் 10 நாட்களுக்குள் மக்கி தழைச்சத்து வந்து சீராக கிடைக்கும். பாஸ்போபாக்டீரியா, மண்ணில் இடப்படும் மணிச்சத்தின் பெரும்பகுதி மண்ணில் ஏற்படும் வேதி மாற்றங்களாக கரைக்க முடியாத நிலைக்கு மாற்றப்பட்டு பயிர்கள் எடுத்துக்கொள்ள முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. இந்த நிலையை நீக்க பாஸ்போபாக்டீரியா உதவுது. மண்ணில் உள்ள மணிச்சத்தை பயிர்களுக்கு எடுத்து கொடுக்குது. 1 ஹெக்டருக்கு 200 கிராம் இடணும். பயிர்களில் வந்து அதிக விளைச்சலை பெறுவதற்கும் மண்ணின் பௌதிக, ரசாயன மற்றும் உயிரியல் பண்புகளை சீர்படுத்தி மண் வளத்தை நீண்ட காலத்திற்கு நிலைப்படுத்தவும் அங்கக வேளாண்மையே சிறந்ததாக விளங்குது. நன்றி, வணக்கம். நேர்கள் இதுவரை கேட்டது நமது அண்ணா சமுதாய வானொலியும் மதராஸ் உர நிறுவனமும் இணைந்து வழங்கிய பிரதமரின் பிரணாம் திட்டம் பற்றிய தொடர் நிகழ்ச்சியின் 31ஆம் பாகம். மீண்டும் அடுத்த